ஓம் சாய்ராம். அத்தியாயம் 1. நமஸ்காரங்கள். கோதுமை மாவு அரைத்த நிகழ்ச்சியும் அதன் தத்துவ உட்கருத்தும். புராதனமானதும் மிக்க மரியாதை உள்ளதுமான வழக்கத்தின்படி ஹேமத் பந்த் இந்த சாய் சச்சரித்திரத்தை பல்வேறு நமஸ்காரங்களுடன் எழுத ஆரம்பிக்கிறார். முதலில் எல்லாவித இடையூறுகளையும் நீக்கும் பொருட்டாகவும் தன் பணி வெற்றி பெறவும் 5 கரத்தனை யானை முகத்தனை மிக்க பணிவுடன் தலை தாழ்த்தி வணங்குகிறார். ஸ்ரீ ஷிரடி சாயியே கணபதி என்றும் கூறுகிறார். பின்னர் தன் மனத்திலே உதித்த எண்ணங்களை உயர்த்தி உணர்வூட்ட தம் தாய் சரஸ்வதியை நமஸ்காரிக்கின்றார். ஸ்ரீ சாய் அறிவின் தெய்வமே என்றும் அவரே தன் வாழ்க்கை கீதத்தை அழகுடன் பாடுகிறார் என்றும் கூறுகிறார். ஆக்கல், காத்தல், அழித்தல் என்னும் முத்தொழிலையும் முறையே நிகழ்த்தும் பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் ஆகியோரையும் வணங்கி சாய்நாதர் அவர்களுடன் ஒன்றானவர் என்றும் சம்சாரம் என்னும் ஆற்றினை தாண்டி நம்மை சுமந்து செல்லவல்ல மாபெரும் சத்குரு என்றும் விளம்பி, பின்னர் பரசுராமரால் கடலினின்று உயர்த்தப்பட்ட கொங்கன் தேசத்தில் அவதரித்த தம்மை காக்கும் தம் குல தெய்வமான நாராயண ஆதிநாத்தையும் குடும்பத்தின் ஆதி புருஷரையும் நமஸ்கரித்து, பின்னர் தனது கோத்தரத்தில் அவதரித்த பரத்வாஜ் முனிவரையும் பல்வேறு ரிஷிகளுமான யாக்ஞவல்கியர், பிறகு பரசராசரர், நாரதர், வேதவியாசர், சனகர், சனந்தனர், சனத்குமாரர், சுகர், சௌனகர், விஸ்வாமித்ரர், வசிஷ்டர், வால்மீகி, வாமதேவர், ஜெய்மினி, வைசியம்பாயனர், நவயோகீந்திரர் முதலியோரையும் நவீன மகான்களாகிய நெய்விருத்தி, ஞானேஸ்வர், சோவான், முக்தாவாய், ஜனார்தனர், ஏக்நாத், நாமதேவர், தூஹாரம், கனகர், நரஹரி முதலியோரையும் பணிந்து தலைவணங்கி நமஸ்கரித்து, பிறகு தனது தாத்தாவான சதாசிவரையும் தகப்பனாரான ரகுநாதரையும் தன்னை இளம் வயதில் பிரிந்து அன்னை, தந்தை, நிகரான அத்தை, தன் அன்பிற்குரிய அண்ணன் ஆகியோரையும் வணங்கி, பின்னர் படிப்பவர்களையும் வணங்கி தனது பணி முழு அன்பும் மனமும் சிதையாத கவனத்தையும் நினைப்பையும் கொடுத்தருள வேண்டிக் கொண்டும், கடைசியாக தனது ஒரே அடைக்கலம் பிரம்மமே மெய்ப்பொருள், பாரனைத்தும் மாயை தோற்றம் என்று தனக்கு உணர்விக்கின்ற ஸ்ரீ தத்தாத்திரேயனின் அவதாரமான ஸ்ரீ சத்குரு ஷிரடி பாபா அவர்களையும் நமஸ்கரித்து, அங்ஙனமே எம்பெருமான் வதியும் எல்லா ஜீவராசிகளையும் வணங்கி துதிக்கின்றார். பராசரர், வியாசர், சாண்டில்யர் முதலியோரது கருத்தின்படி பக்தியால் பலகாலும் துதிக்கவற்றை சுருக்கமாக கூறிய பின்பு ஆசிரியர் பின்வரும் நிகழ்ச்சியை தெரிவிக்கின்றார். 1910 ஆண்டிற்கு பின் எப்போதோ ஒரு நாள் நல்ல காலை நேரத்தில் மசூதிக்கு சாய்பாபாவை தரிசிப்பதற்காக சென்றார் ஹேமந்த் பந்த். அவர் பின்வரும் நிகழ்ச்சியை கண்ட ஆச்சரியத்தால் தாக்கப்பட்டார். தன் முகம், வாய் இவற்றை கழுவிய பின் சாய்பாபா கோதுமை மாவு அரைக்க தயார்படுத்துவதில் முனைந்தார். ஒரு சாக்கை தரையில் விரித்து அதன் மேல் திருகையை வைத்தார். பின்பு முரத்தில் கொஞ்சம் கோதுமையை எடுத்து பின் தம் கப்பினியின் கைகளை மடக்கி விட்டு கொண்டு கையளவு கோதுமையை திருகை குழியில் இட்டார். திருகையை சுற்றி கோதுமையை அரைக்கத் தொடங்கினார்.
பிச்சை எடுத்து வாழ்ந்து எவ்வித உடைமைகளும் சேமிப்பும் அற்ற இவர் கோதுமை மாவு அரைக்க வேண்டிய வேலை என்ன என்றவாறு நினைத்தார் ஹேமந்த் பந்த். ஆம், அது உண்மைதான். அங்கு வந்த சிலரும் அவ்வாறே எண்ணினார்கள். ஆயின் ஒருவருக்கும் பாபா என்ன செய்கிறார் என்று கேட்க துணிவு வரவில்லை. பாபா மாவரைக்கும் இச்செய்தி உடனே கிராமத்தில் பரவி ஆண்களும் பெண்களும் பாபாவின் செய்கையை காண பெருந்திரளாக மசூதிக்கு வந்தனர். கூட்டத்தில் இருந்த தைரியமும் உள்ள 4 பெண்மணிகள் வலிய வந்து நுழைந்து பாபாவை ஒருபுறம் ஒதுக்கிவிட்டு வலிய குச்சியை கைப்பற்றி பாபா லீலைகளை பாடியவாறு மாவரைக்கத் தொடங்கினர். முதலில் பாபா கடுங்கோபம் அடைந்தார். ஆம், ஆயின் அந்த பெண்மணிகள் அன்பையும் பக்தியும் கண்டு மிக்க சந்தோஷம் அடைந்த புன்னகை புரியலானார். அவர்கள் அவ்வாறு அழைத்து கொண்டிருக்கையில் பாபாவுக்கு வீடோ பிள்ளைகளோ அன்றி அவரை கவனிக்க யாருமே இல்லையாதலாலும் அவருக்கு ரொட்டி பிரெட் செய்ய கோதுமை மாவு தேவையில்லை. எனவே இவ்வளவு அதிகமான மாவை என்ன செய்வார்? ஒருவேளை பாபா அன்பாயிருக்கும் காரணத்தால் இம்மாவை நமக்கு பகிர்ந்து கொடுத்து விடுவார் என்றவாறு எண்ணமிற்றபடி பாடியவாறே அரைத்து முடித்து திருகையை ஓரத்தில் நகர்த்திவிட்டு கோதுமை மாவை 4 பிரிவாக பிரித்து ஆளுக்கு ஒவ்வொரு பகுதியாக எடுத்துக்கொள்ள தொடங்கினார்கள். இதுவரை அமைதியாக அடக்கமாகவும் இருந்த பாபா திடீரென்று கோபமடைந்து, பெண்களே, உங்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? யாருடைய அப்பன் வீட்டு பொருளை இவ்வாறு அபகரிக்கிறீர்கள்? நீங்கள் தடங்களின்றி மாவை எடுத்து செல்வதற்கு நான் முன்னம் உங்களிடம் கடன் பட்டிருக்கிறேனா என்ன? தயவு செய்து இப்போது இதை செய்யுங்கள். இம்மாவை எடுத்து சென்று கிராம எல்லைகளில் கொட்டிவிட்டு வாருங்கள் என்றார். இதை கேட்ட பின் அவர்கள் வெட்கமடைந்து தமக்குள் ஏதோ முணுமுணுக்கு கொண்டும் கிராம எல்லைக்கு சென்று பாபா குறிப்பிட்டபடியே அங்கே மாவை பரப்பிவிட்டார்கள். ஆம், பாபா சொல்லுக்கு மறுசொல் இருக்கிறதா? பாபா செய்த இவைகள் எல்லாம் என்னவென்று ஷிரடி மக்களை வினைவினார் ஹேமந்த் பந்த். காலரா நோய் கிராமத்தில் பரவிக்கொண்டு இருப்பதாகவும் இது அதையே எதிர்த்து பாபா பரிகாரமாகவும் என்று கூறினார்கள். கோதுமை அரைக்கப்பட்டவில்லை, காலராவே அரைக்கப்பட்டு கிராமத்தில் வெளியில் கொட்டப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் பின்னர் காலரா மறைந்த கிராம மக்கள் மகிழ்ச்சியுற்றனர். இவற்றை எல்லாம் பார்த்த ஹேமந்த் பந்த் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் அதே சமயம் அவருக்கு ஆச்சரியம் இணைந்தது. காலராவுக்கும் கோதுமை மாவுக்கும் பூவுலகில் உள்ள ஒற்றுமையாது சாதாரணமாகும். அவைகளுக்கு உள்ள உறவு என்ன? அவை இரண்டையும் எங்கெனம் இணைக்க முடியும்? இந்நிகழ்ச்சி விவரிக்க இயலாததாக இருக்கிறது. இதை பற்றி ஹேமந்த் பந்த் சிறிது எழுதினால் மன நிறைவடையும் என்று நினைத்தார். பாபாவின் இனிக்கும் லீலைகளை பாட வேண்டும் என்று நினைத்தார். இந்த லீலையை பற்றி இவ்வாறாக எண்ணமிட்ட பின் பாபா மன நிறைவடைந்தது. இங்ஙனம் பாபாவின் வாழ்க்கை வரலாற்றான சச்சரித்திரத்தை எழுத உணர்ச்சியுற்றார் ஹேமந்த் பந்த். பாபாவின் அருளுடனும் ஆசியுடனும் இப்பணி வெற்றிகரமாகவே நிறைவும் அடைந்தது. மாவரைத்ததன் தத்துவ உட்கருத்து. ஷிரடி மக்கள் இந்நிகழ்ச்சியை ஒட்டி அமைத்த காரணத்தை தவிர வேறு ஒரு தத்துவ உட்கருத்தும் இருப்பதாக அனைவரும் நினைக்கிறார்கள். சாய்பாபா ஏறக்குறைய 60 ஆண்டுகள் ஷிரடியில் வாழ்ந்தார். இந்நீண்ட காலத்தில் அவர் பெரும்பாலும் தினசரி அரைந்தார் கோதுமையை மாத்திரமன்று பாவங்கள், உள்ளம், உடல் ஆகியவற்றை துன்பங்களையும் கணக்கில்லாத தன் அடியவர்களின் தொல்லைகளையும் அரைத்து தீர்த்தார். கர்மம், பக்தி என்ற 2 கற்கள் அவர் திருகையில் இருந்தது. முன்னது கீழ்கல்லாகும், பின்னது மேற்கல்லாகும். பாபா பிடித்து அரைத்த கைப்பிடி ஞானமாகும்.
சத்துவ ராஜச தமச என்ற முக்குணங்களை சேர்த்து நமது எல்லா உணர்ச்சிகள், ஆசைகள், பாவங்கள், அகங்காரம் இவைகளை நிகழ்ந்துளாக்கி முன்னாடி வேலையாக அரைக்கப்பட்டலாற்றி ஞானம் அல்லது தன்னை உணர்த்தல் என்பது முடியாதென்பது பாபாவின் உறுதியான தீர்ப்பாகும். இக்குணங்களை தள்ளிவிடுவது அத்தகைய கடினமானது, ஏனெனில் அவைகள் அவ்வளவு நுட்பமானவை. கபீரின் ஒரு நிகழ்ச்சியை இது ஞாபகமூட்டுகிறது. ஒரு பெண்மணி சோளத்தை அரைத்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு அவர் தன் குரு நிபதிரஞ்சனிடம், திருகையில் இடப்பட்ட சோளத்தை போன்று இவ்வுலக வாழ்க்கை என்னும் திருகையில் நசுக்கப்படும்போது நான் அஞ்சுவதனால் அழுகிறேன் என்று கூறினார். நிபதிரஞ்சனார், பயப்படாதே, நான் செய்வது போல் இத்திருகையில் உள்ள ஞானமென்னும் பிடியை பிடித்துக்கொள். அதிலிருந்து நெடுந்தூரம் சென்று திரியாதே. ஆயின் உட்புறமாக திரும்பு, அப்போது நீ காப்பாற்றப்படுவது நிச்சயம் என்று பதிலளித்தாராம். ஸ்ரீ சாயியே பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். लोहा अंगीचे दोष मनान आणि परिस गावीच्या लेंड्या ओहोळास गोदान लावी परतवनी माझ्यामधील अवघी घाण आपुल्या कृपा कटाक्षे करुण करा करा वेगे हरण हीच विनंती दासाची परिसाचा संग होऊन लोहाचे ते लोहपण जरीन होय गुरुवरा हरण तरी हीनत्व परिसासी मला पापी ठेवू नका आपण हीनत्व घेऊ नका आपण परिसमी लोह देखा माझी चाड आपणाते बालक अपराध सदैव करीते परीन माता रागावते हे आणून ध्यानात